மதுரையிலிருந்து 40 பயணிகளுடன் பெங்களூரு சென்ற ஆம்னி பேருந்து ஒசூர் அருகே சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயசுராஜ், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது பயணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்து ஒன்று 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பெங்களூருக்கு சென்றது. ஒசூர் அருகே கருக்கம்பட்டி என்ற இடத்தில் தருமபுரி ஓசூர் அந்த நெடுஞ்சாலையில் சென்ற போது திடீரென பேருந்தின் டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது. இடதுபுறத்தில் சென்று கொண்டிருந்த அந்த ஆம்னி பேருந்து தடுப்பு வேலியை தாண்டி வலதுபுறத்துக்கு அங்கிருந்த 10 அடி ஆழ பள்ளத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா பேருந்துக்குள் இருந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். அவர்கள் லேசான காயமடைந்தவர்கள் அந்த கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தனர். அதே நேரத்துல பலத்த காயமடைந்தவர்களை அந்த பகுதியில் நின்ற பொதுமக்கள், விபத்து குறித்து அறிந்து சென்ற பொதுமக்கள் கண்ணாடியை உடைத்து ஏராளமானவரை மீட்டு இருந்தனர். அதே நேரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உடனே வரவழைக்கப்பட்டு அதில் 15 பேர் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த 15 பேர்ல 3 பேர் படுகாயமடைந்த நிலையில அந்த 3 பேரையும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்துல மற்றவர்கள் அதே இடத்துல படுகாயமடைந்தவர்கள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து பாத்தீங்கன்னா அந்த டயர் வெடித்ததன் காரணமாக தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து அறிந்த உத்தரப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த விபத்துக்குள்ளான ஆம்னி பேருந்தை மீட்டு அந்த இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.